5 ரேட்டிங்ஸ்க்கு 4.8 4.9 தரலாம். ஆமாம். ஆக்சுவலாக அது என்ன கதைனா லைக் ஒரு ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்கள்ல, வல்காரிட்டி இல்லாமல் 18+ இல்லாமல் ஒரு டீசெண்டான மூவி, எல்லாரும் வந்து யூனிக்காக உட்காந்து பார்க்கலாங்க. ஆமாம். நல்லா இருக்குது சார். அப்படியே ஒரிஜினலில் பார்க்குற மாதிரி இருக்குது, ஒரிஜினலாக டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில கிளிப் வீடியோஸ் தான் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஓகே. இது அப்புன்னு சொல்லலாம், கம்பல்சரி. ஓகே. ஆக்சுவலாக மியூசிக்னு சொன்னோன்னா லைக் ஒரு சில மியூசிக் வந்து தானே போட்டுருவாங்க. பட் இந்த மூவியில் நான் பார்த்துருக்கேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஹீரோக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த ஹீரோ மியூசிக்காக போட்டிருக்காங்க, வில்லனுக்கு வில்லன் மியூசிக்காக போட்டிருக்காங்க, ஹீரோயின்ஸ் அதான் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ்க்கு வந்து நல்ல மியூசிக்காக நல்லா டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஒன் லைனா ஆசம். ஆசம். ஆக்சுவலாக அது ஒரு வில்லேஜ் ஸ்டோரி மாதிரி காட் அண்ட் லைக் எப்படி சொல்கிறது அனிமல்ஸ் வச்சு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமல்ஸ் மீன்ஸ் எலிஃபெண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க, ஒரு அந்த கனெக்டட் விஷுவல்ஸ் மட்டும் தான் அது பார்த்துருக்கோங்க. மகாசேனா அப்படின்ற படங்க. விமல், சிருஷ்டி, யோகி பாபு, ஜான் விஜய் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவங்கள ஒவ்வொரு கேரக்டரோட நடிப்புமே அவ்வளோ யதார்த்தமாக, அவ்வளோ நேச்சுரலாக, எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அண்ட் நம்ம யோகி பாப்போட காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட பாருங்கள். அந்த யானையோட நடிப்புமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாங்க. நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், நல்ல நிறைய மெசேஜ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்க்கணும். வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்குறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க. தேட்டரில் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ஃபீல் குட் மூவி. எப்பயும் போல் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஹீரோ அண்ட் ஹீரோயின். அது இல்லாமல் கங்கா கேரக்டர் மோர் அட்ராக்டிவ் அண்ட் எனர்ஜியாக ஒரு மாதிரி எஃபெக்டிவாக நல்லாயிருக்கு. மியூசிக் தான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட், இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். கண்டிப்பாக மியூசிக் நல்லா ரீச் ஆகும்னு நம்புகிறோம். நீங்களும் எல்லோரும் வந்து தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். எமோஷன்ஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலி எப்பயுமே நம்ம கடவுளை விட்டு கொடுக்க மாட்டோம்ல. ஸோ எப்பயுமே நம்மளோட கல்ச்சரை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலாக படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது யானையுமே தான், மகாசேனா. அதுதான் டைட்டிலுமே கூட. அந்த சேனா தான் வந்து கடைசியில் எல்லாருமே காப்பாற்றுற ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. மியூசிக் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். கதை வந்து ஒரு மலை கிராமத்தை பற்றி 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அந்த பற்றி சொல்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க படம். நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. குரூப் எல்லாருமே நல்லாயிருக்கு. படத்தில் வந்து நம்மளுடைய என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லாயிருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இல்லை யூஸ்வலாக இருக்க மாதிரி இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. கதை வந்துட்டு இப்போ அந்த சாமியை வச்சு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இல்லை இது புதுசாக தான் இருக்குது. என்ன பிடிச்சிருக்குன்னா வந்துட்டு சிலையை வச்சு இந்த கதை எடுத்திருக்காங்க. அதுதான் காமெடிஸும் இருந்தாங்க, நல்லா இருக்குது. மகாசேனா திரைப்படம் வந்து மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக எமோஷ்னலாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து தேட்டரில் பார்க்கலாம். இது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான படம், கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக. கண்டிப்பாக மக்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது டவுட் தான் கேட்கலாம். டவுட்டு தான் கேட்கலாம். அதான் சொல்லணும், இது வந்து என்றைக்குமே நம்ம வந்து நல்ல படங்கள் வந்து ஓடிடிக்கு போனதுக்கப்புறம் ஐசோ ஓடிடி போயிடுச்சே நம்ம அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இந்த படம் ஓடிடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே தேட்டரில் வந்து கண்டிப்பாக எல்லா மக்களும் பார்க்கணுன்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என் தம்பியும் ஒரு ரோல் பண்ணியிருக்கான், ஒரு நல்ல கேரக்டராக பண்ணியிருக்கான். அது இல்லாமல் ஒரு 2 படம் பண்ணுறான். காலேஜ் ரோலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா எல்லாம் தேட்டரில் வந்து பார்க்கணும், எல்லோரும் பாருங்கள். நல்ல படமாக இருக்குது. இந்த வந்தான் என் தம்பி, அவர் இல்லை ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா பார்க்க வேண்டிய சீன்ஸாக இருக்குது. நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் விமலோட சின்ன வயசு கேரக்டர். ஆக்சுவலி குட்டி செங்குட்டு வேணா பண்ணியிருக்கேன்.
எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அந்த படம் சூப்பராக வந்திருக்கு. காட்டில் போய் எடுத்திருக்காங்க, அது நல்ல விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள் மக்களே, கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஓடிடியில் பார்த்து அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். நல்லா இருக்குது, நீங்களும் வந்து பாருங்கள். நன்றி. ஒரு சில சீன்ஸுக்குலாம் தேட்டரில் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸாக இருக்குது. அந்த ஒவ்வொரு என்ட்ரி, ஒவ்வொரு மெயின் கேரக்டர்ஸோட என்ட்ரிக்கும் மியூசிக் பயங்கரமாக போட்டிருக்காங்க. அந்த விஷுவல்ஸ்லாம் கேமராமேன் சூப்பராக எடுத்திருக்காங்க. அது வந்து பயங்கரமாக எல்லா கிளாப்ஸ் பண்ணி விசுவலோட வரவேற்றாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாருங்கள். படம் செம்மையாக இருக்குது. மியூசிக் எல்லாத்த விட பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருக்குது. யூபிஆர் பண்ணியிருக்காரு. எல்லோரும் படத்தை பார்க்கலாம், நம்பி வரலாம். படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்க, மியூசிக்காக எந்த அளவு சப்போர்ட் பண்ணுவீங்க? படத்தில் யானையை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி யானையும் அந்த சாமியும் வச்சு எடுத்திருக்காங்க. ஸ்டோரி நல்லா இருக்குது, பட் எல்லாத்தையும் தூக்கி விடுறது மியூசிக் ரொம்பவே எங்களுக்கு மனசை தொட்டுச்சு. அது யூபிஆர் ராக்ஸ்.